அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வல்ல ரஹ்மானுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் இந்த காணொளியை பார்க்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல் கனா, திருப்தியான வாழ்க்கை. இந்த வார்த்தையை நம்ம எல்லாரும் பயன்படுத்துவோம். பேசக்கூடிய நானாக இருக்கட்டும், கேட்கக்கூடிய நீங்களாக இருக்கட்டும். நாமும் சில சந்தர்ப்பத்தில் திருப்தியாக நடந்து கொள்வோம். எப்படி? கையில் கொஞ்சம் பொருளாதாரம் இருந்தால் மனைவிக்கு, குழந்தைகளுக்கு அவருடைய தேவையை பூர்த்தி செய்வோம். ஆனால் திருப்தி என்று சொன்னாலே நம்முடைய சிந்தனையில முதலாவதாக வந்து போறது என்ன தெரியுமா? இந்த பொருளாதாரம் தான். அந்த பொருளாதாரம் மட்டும்தான் திருப்தியா? நீங்க ஒரு சைக்காலஜியை திங்க் பண்ணணும். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து கசானாவிற்கும் சொந்தக்காரன் யார் தெரியுமா? ரப்புல் ஆலமீன். அல்லாவிற்கு நெருக்கமான அடியார் என்று சொன்னால் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாவிற்கு நெருக்கமான அடியார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் அனைத்து கருப்பொருளுக்கும் சொந்தக்காரன் ரப்புல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு அருகாமையில் இருக்கின்றார்கள்? ரப்புல் ஆலமீனுக்கு அருகாமையில் இருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்க. உலகத்திலேயே மிகவும் சோதனைக்கும் கஷ்டங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய வாழ்க்கையுடைய பின்னணி எப்படி இருந்துச்சு? நம்முடைய பொருளாதாரத்தை காட்டிலும் மிகவும் பின்தங்கிய நிலையில் தான் இருந்தார்கள். ஆனா எப்படி நடந்து கொண்டார்கள்? அப்படிப்பட்ட திருப்தியான நிலை எப்படி வந்தது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில மக்களுக்கு அல்லாஹ் கொடுப்பார். நாம் எப்படி அதற்காக முயற்சி செய்வோமோ, அதற்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோமோ, திருப்தியாக நான் இருக்க வேண்டும் என்ற மனநிலை நாம் உருவாக்கி கொள்வோமோ, அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுப்பான். நம் அனைவருக்கும் அதுபோன்ற பாக்கியத்தை நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.